நம்பினால் வெற்றி நிச்சயம். ஆமாங்க, வாழ்க்கை நம்பிக்கையில் தான் இருக்கிறது. அதுவும் இறை நம்பிக்கை மிக மிக அவசியம். இதற்கு சிறு உதாரண கதை இருக்கிறது. குயவன் இருந்தான், அதாவது பானை செய்து கொண்டு இருப்பவன். அவர் சிறந்த பானைகளை தயார் செய்வார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். இதனால் ஒரு அரசர் தான் கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய உடையாத பானை வேண்டும் என்று அந்த குயவனிடம் கேட்டார். உடனே அந்த பானை செய்பவன், அது எப்படி அரசே, மண் பானை என்றால் உடையத்தானே செய்யும், அது எப்படி உடையாமல் செய்ய முடியும் என்றார். இருந்தாலும் அரசர் என்ன தெரியுமா சொன்னார்? உன்னால் முடியும், ஏனென்றால் உன்னை பற்றி மக்கள் அவ்வளவு புகழ்கின்றார்கள், அதனால் உன்னால் முடியும் என்று நான் நம்புகின்றேன், உடையாத பானையை செய்து வா என்றார். அந்த குயவனும் சரி என்று சென்று விட்டார். சில நாள் கழித்து ஒரு பானையை எடுத்து வந்து அரசரிடம் தந்தார். அரசர் அந்த பானையை வாங்கி பார்த்தார். வீரர்கள் அந்த பானையை சோதித்தார்கள். அந்த பானை உடையவில்லை. அரசர் ஆச்சரியப்பட்டார். எப்படி உடையாத பானையை உன்னால் செய்ய முடிந்தது என்றார். அரசே, அந்த பானையை நான் பக்குவமாக செய்திருக்கிறேன், அதனால்தான் அந்த பானை உடையவில்லை என்றார். அரசர் சொன்னார், உன்னால் உடையாத பானையை செய்ய முடியும் என்று தெரிந்தும் ஏன் முடியாது என்று சொன்னாய் என்று கேட்டார். அதற்கு அந்த குயவன் சொன்னான், அரசே, என்னால் முடியும் என்று நான் சொல்லி இருந்தால் இறைவன் என் கையில் வலுவை கொடுத்திருக்க மாட்டான். எல்லாம் உன்னால் முடியும் தானே என்று இறைவன் அமைதியாக இருந்திருப்பார். அதனால் தான் என்னால் முடிந்த அளவுக்கு செய்கின்றேன் என்று கூறிவிட்டு இறைவனிடம் முறையிட்டேன். எனக்கு அந்த பானையை செய்யும் அளவுக்கு கையில் வலிமையை தாய் என்றேன். இறைவன் கொடுத்த வலிமை இது. நம்பினால் எதையும் செய்யலாம் அரசே என்றார் குயவன். தன்னம்பிக்கையோடு இறை நம்பிக்கையும் இருந்தால்தான் நம்மால் எதையும் செய்ய முடியும். இறைவனை நம்புங்கள், நிச்சயம் உங்களால் எதையும் சாதிக்க முடியும்.